அடடா, செம்மையான கலெக்ஷன், சூப்பரான குவாலிட்டி, பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு ஃபுல் ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த கிளியரன்ஸ் இல்ல 10 to 20% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அள்ளிச்செல்ல வாங்க. ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories, மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள்: புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை சபாநாயகர் தேர்தலை நடத்தாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மலாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜக சார்பில் நமச்சிவாயம், ராஜசேகர் ஆகியோர் பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. மேலும் சபாநாயகர் தேர்தல் நடத்தி சபாநாயகரும் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 50 நாட்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்தும் உடனடியாக தேர்தலை நடத்தி நிரந்தர சபாநாயகரை நியமிக்க வலியுறுத்தியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாததால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் அமர்ந்து புதுச்சேரி அரசுக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் சபாநாயகர் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் சபாநாயகர் தேர்வுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இடையூறாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அகிலேஷ் யாதவ் பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு வாயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவின் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ் யாதவ் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கருணாகரனின் ஆலோசனைப்படியும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு செல்வ கணேசன் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சடகோப்பன், ரங்கநாதன், அருள், ராஜேந்திரன், செல்வகுமார், பலராமன், குழந்தை வேலு, சேகர், குமார், மூர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு நிதி உதவி பெறும் ஆணையை அமைச்சர் VP சிவக்கொழுந்து இன்று வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைவரும் கல்வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொந்தமாக காலி மனை வைத்துள்ளவர்களுக்கும் தன் மனையில் கூரை வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் ஷீட் வீடு அமைத்து வசித்து வருபவர்களுக்கும் புதுச்சேரி அரசு குடிமை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு கல் வீடாக கட்டுவதற்கு முதலாவது தவணையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 14 லட்சம் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, தொகுதி கள ஆய்வாளர் செங்கதிர் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஜூலை 2ஆம் தேதி காலை 10 மணியளவில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிதி ஹோட்டலின் அருகே இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் நாராயணசுவாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் தியாகி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்கள் 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள். மேற்கண்ட இரு நிகழ்ச்சிகளுக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர், முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்காயந்தோப்பு கந்தன் என்கின்ற மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷாமிலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் பங்கேற்றனர். மற்றும் வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி குடும்பத்தினர் வரவேற்று நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்.
நெல்லித்தோப்பு JVS நகரில் வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீள சாரை பாம்பு வனத்துறை ஊழியர்கள் பிடித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட JVS நகரில் வசித்து வரும் ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு திடீரென்று புகுந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வீட்டினர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் ஊழியர் கோபி பாதுகாப்பான முறையில் சாரை பாம்பை பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். வனத்துறை ஊழியரின் விரைவான நடவடிக்கைகளுக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மீனவர்களுக்கு நியமன MLA பதவி கோரி 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. முதலியார்பேட்டை தொகுதி MLA ஜான்குமார், முன்னாள் MP பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பாராட்டு. புதுச்சேரி மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் புதுச்சேரி மீனவர்களுக்கு நியமன MLA பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்பட்ட 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று 3ஆம் நாளாக இனிதே நிறைவடைந்தது. இந்த போராட்டத்தில் பாஜக கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் செல்வா அவர்களுக்கு பழச்சாறளித்து போராட்டத்தை அவர்கள் நிறைவு செய்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய MLA ஜான்குமார், மீனவர்களுக்கான இந்த கோரிக்கையுடன் புதுச்சேரியில் 3ஆம் மிகப்பெரிய சமூகமான 12% உள்ள மீனவர்களுக்கு 3 சட்டமன்ற தனி தொகுதிகளும், காரைக்காலில் 1 சட்டமன்ற தனி தொகுதியும் மீனவர்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தான் ஆதரிப்பதாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பின் பொழுது வடக்கு தெற்காக தொகுதிகளை பிரிக்க மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்று கூறினார். மீனவர்களுக்கான அரசியல் அதிகாரம் தொடர்பாக இந்த விவகாரத்தை கட்சியின் மேலிடத்திற்கும் மாநில கட்சி தலைமைக்கும் நிச்சயம் எடுத்து சொல்வதாக உறுதியளித்துள்ளார். பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் பேசுகையில், மீனவர்களுக்கு தனி தொகுதி அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் 1963ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட சட்டமாக்கப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி அதற்கு ஏற்றவாறு தற்பொழுது மீனவர்களுக்கும், பெண்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் சாதனையாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுதைய பாஜக அரசு இதற்கு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறுதியாக மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் செல்வா தமது நிறைவு உரையில், இந்த போராட்டம் இதோடு முடிவதில்லை, விரைவில் பொது வேலை நிறுத்த போராட்டமும் ஏற்பாடு செய்யப்படும். கடல் அலைகள் ஓய்ந்தாலும் மீனவர்களின் போராட்டம் ஓய்வதில்லை. MLA பதவி வழங்கப்படும் வரை தொடர்ந்து போராடுவோம், அதிகாரம் படைப்போம், மீனவம் காப்போம் என்று உறுதிபட கூறினார். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி போராட்டம் முடித்து வைக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு, மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI நமக்கு, விலையும் ரொம்ப குறைவா இருக்கு, கூலர் ஃப்ரிட்ஜ் வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு, தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு. தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. வளர்ச்சி என்பது கட்டிடங்களிலும் உட்கட்டமைப்பில் மட்டுமே கிடையாது, மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையே என்று புதுவையில் நடைபெற்ற ரோட்டரி சங்க நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார்.
ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோவிங் ஸ்டார்ஸில் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் புதுவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராகவும் 100வது உறுப்பினராகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டார். 100வது உறுப்பினராக இணைந்த அவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பேசிய ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோவிங் ஸ்டார்ஸின் சார்பில் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழாவிலும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. இந்த சிறப்பான தருணத்தில் கிளப்பின் 100வது உறுப்பினராக இணையும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய கௌரவம். இந்த அன்பையும் நம்பிக்கையையும் வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மருத்துவர்கள் தினமும் கூட சமூக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். எனது குடும்பத்தில் என் தாயார் ஒரு தீவிரமான ரோட்டரியன். அதன் மூலம் சிறு வயதிலேயே சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து வளர்ந்தேன். சமூக முன்னேற்றத்திற்காக ரோட்டரியுடன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கின்றேன் என்று கூறினார். நீர் மேலாண்மை இன்று மிக முக்கியமான தேவையாக உள்ளது. குறிப்பாக பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை, அதிக உப்புத்தன்மை மற்றும் அதனால் ஏற்படும் சிறுநீரக உடல்நல பிரச்சினைகள் கவலைக்குரியதாக உள்ளன. நிலத்தடி நீர் பாதுகாப்பும் நீர் வளங்களின் சரியான மேலாண்மையும் காலத்தின் கட்டாயமாகும். நிமல் ராகவன் அவர்களின் ஒத்துழைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றேன். ராமநாதபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் மற்றும் குளங்கள், 450 கிராமங்கள், சுமார் 5 லட்சம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் நீர்நிலைகள் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொண்டுள்ளேன். ஆறுகள் மற்றும் நீர் வழிகளை மறைக்கும் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் நீர் வளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றேன் என்று தெரிவித்தார். இன்று உலக நாடுகள் அறிந்துள்ள 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கின்றேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கார்பன் குறைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுமையான திட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவுகின்றன. வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு மட்டுமல்ல. மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உருவாக்குவதே உண்மையான முன்னேற்றம். அரசியல், சமூகம் என அனைத்து துறைகளிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சிங்கப்பூர் இன்று உலகிற்கே ஒரு முன் மாதிரியாக திகழ்கின்றது. மக்கள் தொகை மற்றும் வளங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதுச்சேரியையும் ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவது சாத்தியமற்ற ஒன்றல்ல. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் புதுச்சேரியை ஒரு சிறந்த, சுத்தமான, நவீன நகரமாக மாற்ற முடியும். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர் தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பது என் கனவு. குடிநீர் வசதிகள், உட்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் திட்டமிட்டுள்ளேன். பெண்களுக்கான ரூபாய் 25,000 முதல் 1 லட்சம் வரை காப்பீடு பாதுகாப்பு வழங்கும் திட்டமும் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின் சக்தியை கொண்டு சென்று மின்சார செலவை குறைக்கவும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து ஆளுநர் அவர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுவை மாநில வளர்ச்சியை தனியாக மேற்கொள்ள முடியாது, கூட்டு முயற்சியே சாத்தியம் எனவும் அதனால்தான் கூட்டணி சென்றதாகவும் முதல்வர் புதுவை வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதாக குறிப்பிட்டார். சுற்றுலா வளர்ச்சிக்காக ரோப் கார் போன்ற புதிய திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளன. ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து சமூக நலனுக்காக அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று தெரிவித்தார். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 57 பயனாளிகளுக்கு ரூபாய் 57 லட்சம் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு முதல் கட்ட தவணையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் 57 பயனாளிகளுக்கு என மொத்தம் ரூபாய் 57 லட்சம் பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். தவளக்குப்பத்தில் உள்ள தற்காலிக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் உதயகுமார், அதிகாரிகள் தாஸ், ராஜா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
வில்லியனூரில் ஸ்ரீ அம்பிகை முழு சைவ உணவகம் மற்றும் கஃபே கடை திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ராம பரதேசி ஜீவ சமாதி அருகே புதியதாக துவங்கப்பட்டுள்ள ஸ்ரீ அம்பிகை முழு சைவ உணவகம் மற்றும் கஃபே கடை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி உணவகத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உணவக உரிமையாளர்கள் தீபன் மற்றும் சின்னதுரை ஆகியோர் ரவிக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய உணவகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த உணவகத்தில் காலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு வகையான டிஃபன் உணவுகளும் மதிய வேளையில் தரமான முழு சைவ உணவுகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் திறப்பு விழாவை ஒட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அனைத்து உணவுகளுக்கும் 20% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதேபோல் அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் உணவு தயாரித்து வழங்கும் கேட்டரிங் சேவையும் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். வில்லியனூரை அடுத்த 10 கண்ணு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை புதுச்சேரி சிறப்பு காவல்படை காவல்துறையினர் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை தலைவர் உத்தரவின் பெயரில் டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூர் 10 கண்ணு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அருகே குறிப்பாக இரவு நேரங்களில் கஞ்சா விற்பனை செய்வதாக சிறப்பு காவல் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கஞ்சா விற்பனை செய்வதற்கு முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததில் தமிழக பகுதியான அமனங்குப்பம் செந்தில்குமாரின் மகன் செல்வக்குமார் வயது 26 மற்றும் ராதாபுரம் கிராமம் ராஜாவின் மகன் மோகன்ராஜ் வயது 23 என்பதும் இவர்கள் இருவரும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனிடையே அவர்களிடம் இருந்த சுமார் 100 கிராம் கஞ்சா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பெயரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலை செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் புனித்ராஜ் விசாரணை மேற்கொண்டு 2 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதி உதவியை மத்திய அரசே வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டமான விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் மாநில அளவில் புதுச்சேரியில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான விழா வில்லியனூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி திட்டத்தினை துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் தினக்கூலி 347 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு 40.62 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி அரசும் மாநில பங்களிப்பாக 16 கோடியை ஒதுக்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தேவையான 100% நிதியை மத்திய அரசு முழுமையாக அளிக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசு நிறைய நிதி உதவிகள் செய்து வருகின்றது. அதேபோன்று இந்த திட்டத்திற்கும் நிதி உதவி அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் அனைவரையும் நேரில் சந்திக்கும் பொழுது முழுமையான நிதி வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசால் வழங்கப்பட்ட அனைத்து நிதியும் முழுமையாக மாநில வளர்ச்சிக்கு செலவு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக பேசிய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்களை பார்த்து இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் என்றும்
தற்காலிக சபாநாயகர் என்றும் அவர் குறிப்பிட்டது விழாவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், ரவிக்குமார், மோகன்தாஸ், ராமு உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.